common divisor for any natural number m and n and k such that k divides both m plus 2n and 3m plus 4n. Then k must be a common divisor of. So common divisor பத்தி கேட்டிருக்காங்க. m and n அப்படிங்கிறது ரெண்டு natural numbers கொடுத்திருக்காங்க. k divides both these numbers. அப்படினா அதுக்கு என்ன மீனிங்? m plus 2n is divisible by k. அதே போல 3m plus 4n இதுவும் divisible by k. So இது ரெண்டுமே ட்ரூவா இருந்தா then k must be a common divisor of எந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே பேசிக் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்கிற ஒரு சில நம்பர்ஸால் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த சம்மாலையும் அந்த நம்பர்ஸுடைய சம்மாலையும் அது டிவிசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் a is divisible by k, b is divisible by k, அப்போ டெஃபினட்டாக a plus b will be divisible by k, இல்லைனா a minus b divisible by k, இல்லைனா வேறு ஏதாவது நேச்சுரல் நம்பர் சம் n கூட இந்த ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் அப்போவும் இட் இஸ் டிவிசிபிள் பை கே. ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த எல்லாத்துலேயுமே நம்ம கேவால் டிவைட் பண்ண முடியும். இது கேல டிவைட் ஆச்சுன்னா இதெல்லாமும் கேல கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிற இந்த பேசிக் ரூல் நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஒரு வியூ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் தனித்தனியாக எம் அண்ட் என்ன இருக்குது. அப்போது இங்கே கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன்ஸே முதல்ல கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணி எம்மை வச்சுக்கிட்டு என்ன எலிமினேட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி என்ன வச்சுக்கிட்டு எம் எலிமினேட் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சரை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ வருவோம். இங்கே m plus 2n இங்கே 3m plus 4n இருக்கு இல்லையா. ஃபஸ்ட் நம்ம வந்து n எலிமினேட் பண்ணலாம். ரெண்டுத்துலேருந்து n எலிமினேட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது 2 into 2 4n ஆகிடும். இது இங்கேயும் 4n இருக்குது. அப்போ நம்ம எலிமினேட் பண்ண ஈஸி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் இதை இன்ட்டு 2 பண்ணிக்கிட்டோம்னா நம்ம என்ன கிடைக்கும்? 2m plus 4n அண்ட் இங்கே என்ன இருக்குது? 3m plus 4n. ஸோ இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம n எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த கீழே இந்த எக்ஸ்பிரஷன் 3m plus 4n மைனஸ் மேலே 2m plus 4n பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் பண்ணும்போது நமக்கு m அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ டெஃபினெட்லி m இஸ் டிவிசிபிள் பை k அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி கூடவே என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம m எலிமினேட் பண்ணலாம். m எலிமினேட் பண்ணோம்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, திரும்ப ஃபஸ்ட் இது பண்ணுவோம். இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். எஸ். இப்போ நம்ம வந்துட்டு m எலிமினேட் பண்ணோம்னா இந்த எக்ஸ்பிரஷனை இன்ட்டு 3 பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்ட்டு 3 பண்ணினோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது 3m plus 6n அப்படின்னு சொல்லி ஆகிடும். அண்ட் இது 3m plus 4n. இது அப்படியே ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 3m m கேன்சல் ஆகிடும். திரும்ப நம்மளுக்கு 2nன்றது கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? 2n is divisible by k அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ நம்ம கிளியராக என்ன சொல்லலாம்? k must be a common divisor of m-ஆவும் இருக்கணும் 2n-ஆவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சொல்லிடலாம். ஏன்னா இதுவும் கேல டிவிசிபிள், இதுவும் கேல டிவிசிபிள். ஸோ நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டி, m and 2n both are divisible by k. அப்படின்னா k must be a common divisor of m and 2n அப்படிங்கிறத ஆன்சர் குவிக்காக செக் பண்ணிடலாம். ஸோ யா, பர்ஃபெக்ட். ஆப்ஷன் டி, m and 2n அப்படின்றது ஆன்சர்.